2021ஆம் ஆண்டு இந்த புதிய வருஷத்தில் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்பதாக அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாக்கு தத்தத்தை ஒரு நாளும் அவர் மீற மாட்டார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். இந்த வருஷத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாளெல்லாம் அவர் நமக்கு போதகராயிருந்து நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காட்டுவார். அவருடைய கண்களை நம் மீது வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். எதை நினைத்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். வீணாக புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். நான் இந்த காரியத்தில் எப்படி முடிவெடுப்பேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு தெரியவில்லையே என்று நீங்கள் புலம்புகிற சமயத்தில் அவர் உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துவார். நமக்கு பிரயோஜனமானதை அவர் போதிக்கிறவர். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். நமக்கு எது பிரயோஜனம்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கிற போது பவுல் எழுதியிருக்கிறான், அன்புதான் நமக்கு பிரயோஜனம். மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும், எனக்குள்ளதெல்லாவற்றையும் நான் அன்னதானங்கள் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும், அன்பு இல்லை என்றால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை என்பதாக எழுதியிருக்கிறான். அன்புதானே பிரதானம், அன்புதானே நிலைத்திருக்கக்கூடியது, அன்புதானே எல்லாவற்றிலும் பெரியது. இந்த அன்புதான் முக்கியம், பிரயோஜனமானது. அன்பே பிரதானம். அதை குறித்து 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பவுல் எழுதியிருக்கிறான், சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. தேவன் நமக்கு போதித்திருக்கிறார். எதை குறித்து? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி, அன்பை குறித்து போதித்திருக்கிறார். நாம் தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அன்பாயிருப்போம், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்போம், சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்துவோம். பகை, விரோதம், கசப்பு, வைராக்கியம் வேண்டாம். அன்புதான் முக்கியம். அதுதான் பிரயோஜனம் உள்ளது. அன்பை விளங்க பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.